நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பாலிடெக்னிக் மாலை செய்திகள் 18/2/2026 எக்ஸாம் நியூஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னென்ன தகவல்கள் அப்படி என்று பார்ப்பதற்கு முன்பு நமது சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். ஏனென்றால் வரும் 20ஆம் தேதி முதல் போர்டு எக்ஸாம் ஆரம்பிக்க இருப்பதால் உங்களுக்கு நமது சேனலில் வரும் தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முதலில் இன்றைக்கான மாலை செய்திகள் என்னவென்று பார்த்து விடலாமா? அதற்கு நாம் டிப்ளமா எக்ஸாம்ஸ் போர்ட்டலில் சென்று பார்க்கும்போது இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் சீஃப் சூப்பரண்ட் ஆர்டர் டவுன்லோட் எனேபிள், அதுதான் முதல் தகவல். அதாவது ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த எக்ஸாம்ஸை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சீஃப் சூப்பரண்ட் அப்படின்னு நியமிப்பாங்க. அது மேக்ஸிமம் அந்த கல்லூரியோட பிரின்சிபல்ஸை தான் நியமிப்பாங்க. ஸோ அதுக்கான ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு சில பிரின்சிபல் இல்லாத கல்லூரிகளில் அவங்களே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபை பார்த்திங்கன்னா சீஃப் சூப்பரண்ட் அப்படின்னு போடுவாங்க. அதுக்கான ஆர்டர் இப்போ இஷ்யூ பண்ணதாக தகவல் போட்டிருக்காங்க. இரண்டாவது நியூஸ் பார்த்திங்கன்னா October 2025 பெண்டிங் மால் ப்ராக்டிஸ் ரிசல்ட் ரிலீஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது மால் ப்ராக்டிஸ் ரிசல்ட் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 3 days பிஃபோரு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மால் ப்ராக்டிஸ் ரிசல்ட்லேயும் ஒரு சில ரிசல்ட் வராமல் இருந்தது. ஸோ அதுக்கான ரிசல்ட் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து போத் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் மாடியூல் அண்ட் ஸ்டாஃப் டேட்டா மாடியூல் டிசேபிள்டு டுடே 5 PM. அதாவது எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது எக்ஸாம்ஸில் ஈடுபடக்கூடிய ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ், அது ஒரு கல்லூரியில் என்னென்ன ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க, இன்ஸ்ட்ரக்டர் யார், லெக்சரர் யார், ஹெச்ஓடி யார், அது போன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாஃப் டேட்டாவில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. அது இன்று மாலை 5 மணியோட அது ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றுடன் எக்ஸாம் ஃபீஸ் கட்டக்கூடிய டேட்டும் ஓவர் ஆகிடுச்சு. இன்று மாலை 5 மணியோட எக்ஸாம் ஃபீஸ் கட்டக்கூடிய அந்த லிங்க் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேட் யாரும் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முடியாது. கிரேஸ் சான்ஸ் வருமான ஒரு சில நண்பர்கள் கேட்டுங்க. இனிமேட்டு கிரேஸ் சான்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேண்ணா. ஸோ அதனால் இதுதான் இன்றைக்கான தகவல். நேற்று ஒரு முக்கியமான தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட் இயர் படிக்கிற செகண்ட் செமஸ்டர் மாணவர்களுக்கு தமிழ் அண்ட் டெக்னாலஜி, தமிழரும் தொழில்நுட்பமும் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது. இந்த சப்ஜெக்ட் 1 மார்க் வருமா வராதான்ட்டு நேற்று வரைக்கும் ஒரே குழப்பத்தில் இருந்தாங்க ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி. நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா இதை பற்றி ஒரு கிளியர் டீட்டெயில்ஸ் விட்டுட்டாங்க. இனிமேல் தமிழ் அண்ட் டெக்னாலஜி 60மே 1 மார்க் தான். ஏன்னா எக்ஸாம் எழுதும்போது 3 ஹவர் எக்ஸாமு, 60மே 1 மார்க்கு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் அதுமாரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சூஸ் பண்ணி எழுதணும். அதாவது இந்த 60 மார்க் எக்ஸாம்ன்றது 1 மார்க் 60 மார்க் வர்றது புதுசு தான் டிப்ளமாவுக்கு. ஏன்னா முன்னாடியெல்லாம் இது அவ்வளோ ஸ்கீமே இல்லை. 20 1 மார்க் தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கடைசியாக. இப்போ 60மே 1 மார்க்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் நம்ம சேனலில் நம்ம இந்த தமிழரும் தொழில்நுட்பமும் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு தேவையான 1 மார்க் எம்சிக்யூ பேட்டர்ன் அட்டன் பண்ணி நீங்களே உங்களுக்கு எவ்வளோ மார்க்குன்றது தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு லிங்க்கு க்ரியேட் பண்ணி நம்ம குரூப்ஸில் ஷேர் பண்ணுறேன். அது மட்டுமின்றி இன்று பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு யாரெல்லாம் சூப்பரண்ட், அதாவது ஹால் சூப்பரண்ட் அப்படின்ற லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது போல் தினமும் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவலை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.